ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைதராபாத் ஸ்டைல் க்ரீன் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்லிக் ஒரு 10, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 600 கிராம்ஸ் சிக்கனுக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 600 கிராம்ஸ் சிக்கன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ட் ஆட் பண்ணணுங்க. இந்த சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் வந்து தேவைப்படுங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து இதோட ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் லெமன், மீடியம் சைஸ் லெமன் எடுத்து அதோட ஜூஸை வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ தனியாக இன்னொரு இரும்பு கடாய் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 1 கப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் 1 கப் வந்து சின்ன வெங்காயம், 1/2 கப் வந்து பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி எல்லாம் இதில் பெருசாக ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. ஸோ வெங்காயம் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் ஆஃப் கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனை நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. ஒரு 30 to 40% ஆனியன் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிடுங்க. நம்ம சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஆனியனோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணலாம். வாட்டர் எதுவும் இதில் நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கனில் இருக்கிற வாட்டரே இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. ஸோ திருப்பியும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சமைங்க. ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சிக்கன் நல்லா குக்காக இருக்கும், அந்த வாட்டரியாகவும் இருக்காது. இந்த பாயிண்டில் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இந்த பாயிண்டில் நீங்கள் ஸ்பைஸ் லெவல் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும், ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ட்ரையாக பரட்டும் போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல சிக்கன் குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள். அந்த மேரினேஷன் டைம் மட்டும்தான். அதுக்கப்புறம் குக்கிங்கும் ஈஸி தாங்க. எப்போவாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெரைட்டி ஆஃப் சிக்கன் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சூப்பரான ரெசிபீஸ் கம்மிங் வீக்ஸில் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் க்ரீன் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.